ஹோட்டல் சத்யா ஃபேண்டாஸ்டிக்கான ஹோட்டலுங்க. வெஜிடேரியன் ஹோட்டல், ஏசியோட இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ஸோ நிலக்கோட்டை சிப்காட்டுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கு. 100 கார் நிறுத்துறதுக்கு உண்டான அமைப்பில் 4-வே ட்ராக்ல மெயின் ரோட்டில் இருக்குங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக ரிலாக்ஸேஷனுக்கு உண்டான ஒரு ஹாலு. ஸோ தெய்வ பக்தி கொண்ட நல் மனிதர் தான் இந்த கிளைண்ட்டு. வாஸ்துபடி முழுக்க முழுக்க அமையப்பட்ட ஃபேண்டாஸ்டிக்கான ஹோட்டல். அடியன் போய் உணவு அருந்தி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, அஃபார்டபுள் ப்ரைஸு. ஸோ அடியன் தான் வந்து வாஸ்து பார்த்து இதற்குண்டான அமைப்பு, கன்னி மூலையில் கேஷ் கவுண்டர், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு, வர்றவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் செயல்பட்டிருக்காங்க. ஸோ வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கணுங்கிற மாதிரி கிளைண்ட் வந்து நினச்சி அதற்கேற்றாப்புல டைனிங் ஹால் பெருசாக பண்ணியிருக்காரு. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உணவு. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய ஏசியில் உள்ளுக்குள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஃபேனு. ஸோ இந்த ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா உட்கார இடத்துல முழுசாக கார் பார்க்கிங் தான். பிள்ளைங்க விளையாடுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காரு. வந்தோம்னா ஒரு 1 hour வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோட சௌரியமாக பண்ணியிருக்காரு. ஸோ இது வாஷ் பேஷனுக்கு உண்டானது. உள்ளுக்குள்ளே வாஷ் பேஷனும் உள்ளே எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹோட்டல் சத்யா உணவகத்தில் ஒரு தடவை நீங்கள் ஏதோ திண்டுக்கலோ கோயம்புத்தூரோ இல்லை எங்கேயோ போயிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு தடவை போய் சாப்பிட்டு பாருங்கள். சந்தோஷத்தை கொடுக்கும். பிள்ளைகளோட போங்க, நல்லா இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்பு கொண்டது. ஸோ நல்ல செடி கொடிகளோட நல்லா அமைஞ்சிருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. வணக்கம்.